வணக்கம். இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் புனித பயணத்தில் இன்று நாம் 13வது தலத்திற்கு வந்திருக்கிறோம். திரிபுரா மாநிலத்தின் உதய்பூரில் அமைந்துள்ள மாதாபாரி திரிபுரா சுந்தரி ஆலயம். இங்கே அன்னை 3 உலகங்களுக்கும் மேலான அழகு கொண்டவள் என்பதால் திரிபுரா சுந்தரி என்று அழைக்கப்படுகிறாள். அன்னையின் வலது கால் விழுந்த இந்த இடம் ஒரு ஆமையின் முதுகு போன்ற அமைப்பில் இருப்பதால் இதற்கு கூர்மபீடம் என்று ஒரு பெயர் உண்டு. இமயமலையின் மடியில் இருக்கும் இந்த மகாசக்தியின் ரகசியங்களை இன்று விரிவாக பார்க்கலாம். திரிபுரா சுந்தரி. ஆழமான தகவல்கள். 1. கூர்மபீடம். இந்த கோயில் அமைந்துள்ள குன்று ஒரு ஆமையின் முதுகு பகுதியை ஒத்திருக்கிறது. தாந்திரீக வழிபாட்டில் கூர்ம வடிவம் என்பது மிகவும் உயர்ந்தது. 51 சக்தி பீடங்களில் பஞ்சமுகி ஆராதனை நடைபெறும் மிகச்சில இடங்களில் இதுவும் ஒன்று. 2. சோதிசி தேவி. கருவறையில் 2 சிலைகள் உள்ளன. ஒன்று 5 அடி உயரத்தில் இருக்கும் திரிபுரா சுந்தரி, மற்றொன்று சோதிசி எனப்படும் சிறிய வடிவம். முற்காலத்தில் போருக்குச் செல்லும் மன்னர்கள் இந்த சிறிய சிலையையே தங்களோடு எடுத்துச் சென்று வெற்றி பெற்றதாக வரலாறு கூறுகிறது. கல்யாண் சாகர் ஏரி. கோயிலுக்கு அருகிலேயே ஒரு மிகப்பெரிய ஏரி உள்ளது. இதில் வாழும் ஆமைகள் மற்றும் மீன்களை பக்தர்கள் தெய்வமாகவே கருதுகிறார்கள். அவற்றுக்கு உணவு அளிப்பது மிகப்பெரிய புண்ணியமாக இங்கே கருதப்படுகிறது. ஜாதக ரீதியான பலன்கள். அழகு மற்றும் வசீகரம். ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருந்து மற்றவர்களிடம் நன்மதிப்பு பெற தயங்குபவர்கள் திரிபுரா சுந்தரியை வணங்கினால் முகம் மற்றும் பேச்சில் ஒரு தேஜஸ், அதாவது வசீகரம் உண்டாகும். அரசு வேலை மற்றும் அதிகாரம். திரிபுரா சுந்தரி ராஜராஜேஸ்வரி அம்சம் கொண்டவள். உயர் பதவிகள், அரசு வேலை மற்றும் அரசியலில் ஜெயிக்க விரும்புபவர்களுக்கு இந்த அன்னை ஒரு வழிகாட்டியாக திகழ்வார். திருஷ்டி நீங்க. உங்கள் மீதோ அல்லது உங்கள் வீட்டின் மீதோ இருக்கும் கண் திருஷ்டிகள் நீங்க அன்னையின் குங்குமத்தை அணிந்து கொள்வது சிறந்த பாதுகாப்பு தரும். ராஜயோகத்தையும் அழகையும் அள்ளித்தரும் திரிபுரா சுந்தரியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் மத்திய பிரதேசத்திற்கு செல்லப் போகிறோம். அன்னையின் முழங்கை விழுந்த இடமாக கருதப்படும் காலத்தை கட்டுப்படுத்தும் கால பைரவரோடு வீற்றிருக்கும் உஜ்ஜயினி மகாகாளி பற்றி பார்க்கலாமா அல்லது நேபாளத்தில் உள்ள குஹேஸ்வரி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி.